Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மினி குக்கிங் தான் பார்க்க போகிறோம். மினி குக்கிங்கில் ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொரோனாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். நம்ம அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி உயிர்காக்கும் உடையாக நம்ம கருதப்பட்டது போர் வீரர்கள் மன்னர்கள் காலத்தில் போட்டதாக இருக்கட்டும், இப்போ விஐபிஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் இருக்கவங்களா இருக்கட்டும், புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் உயிர்காக்கும் உடையாக நம்ம இத்தனை நாள் கருதி இருக்கோம். ஆனால் இந்த டைமில் நமக்கு மாஸ்க் மட்டுமே உயிர்காக்கும் கவசமாக நம்மளுக்கு இருக்குது. இந்த நம்ம நாட்டில்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே மாஸ்க் போட்டு போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன். அது அந்த மாதிரி போடணும், கொரோனா பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருங்க. எனக்கு உங்களோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட பூச்செடி கூட காமிக்கணும் அப்படின்னு தான் என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான செடி. என்னென்னா, என்னோடய சின்ன பையன் பர்த்டே அன்னைக்கு வாங்கினோம், January 4 அன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன். அதில் நிறைய மொட்டு இருக்குது. பூ நான் சாய்பாபாவுக்கு தான் மெயினாக நான் வச்சதே இல்லை, ஒரு பூ மட்டும் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே சாய்பாபாவுக்கு தான் நான் வைப்பேன். இதுலேயே எல்லோ கலர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், A to Z KS வீடியோன்ட்டு. அதனோட லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு அந்த சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் செய்யறதுக்கு இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்படியே என்னோடய செட்டப்பும் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு மிக்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். இதில் உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ஹீட் பண்ணலாம். இது நல்லா நம்ம மிக்சிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட்டை நல்லா பொடியாக பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிஸ்கெட் இல்லை ஓரியோ இந்த மாதிரி வேறு நிறைய எந்த பிஸ்கெட்னாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துட்றேன். ஆல்ரெடி பிஸ்கெட்டில் இருக்கோ, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. என்னோடய பசங்களுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி இந்த பிஸ்கெட்டில் செய்ய போகிறேன். இப்போ இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியிலேருந்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பொடிச்ச பிஸ்கெட் இதோட நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளவும் புளிப்புத்தன்மையெல்லாம் வராது. அதனால ஒரு 2 ட்ராப் கொஞ்சமாக லெமனு, இப்போ இது கூட தேவையான அளவு பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். குட்டீஸ், நீங்களாம் செய்யும்போது நீங்கள் தனியாக செய்யக்கூடாது. அம்மா அப்பா யாராச்சும் கூட இருந்தால் தான் நீங்கள் பார்த்து சேஃப்டியாக செய்யணும்.
நம்மளோட கேக் மிக்ஸ் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாகவும் போயிடக்கூடாது, தண்ணிமாக இந்த பதத்தில் இருந்தால் நம்ம கேக் சூப்பராக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பேக் பண்ணி எடுக்கிற பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் 2 ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நல்லா இந்த பாத்திரம் நம்ம எதில் வைக்கிறோமோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு இதில் போட்டு இது பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம இது ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளோட பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கேக் மிக்ஸை ஊற்றிடலாம். இந்த கேக் மிக்ஸை நல்லா கீழே 2 தட்டு தட்டிக்கோங்க. ஏன்னா உள்ளார பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஏர்லாம் வெளியே வந்துடும். அதுக்கோசரம் நம்ம உப்பு போட்டு வச்சுருந்ததெல்லாம் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கேக் மிக்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வச்சு மூடி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். எப்படி வெந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு கரண்டியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வரணும். நம்ம வெந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டலை. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். கேக் நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம இதிலேருந்து எடுத்தோன்னா தான் ஒட்டாமல் வரும். கேக் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம கேக் நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே கேக் மேலே போடுறதுக்கு சாக்லேட் இது ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூடான பின்னாடி நம்ம சாக்லேட் வேறு பாத்திரத்துக்குள்ளே போட்டு இதில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். கேக் பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது இப்படியேவும் சாப்பிட்லாம். சரி, நம்ம கொஞ்சம் மேலே இந்த சாக்லேட்டெல்லாம் ஊற்றி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாக்லேட்டை நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் இதில் வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே சாக்லேட்டெல்லாம் நல்லா உருகணும். நம்மளோட சாக்லேட் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்படி இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சாக்லேட் இதை நல்லா கேக் மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டு சர்க்கரையில் போட்டு பொடிச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, மேலே போட்டால் கொஞ்சம் டெக்கரேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படி லைட்டாக அங்கங்கே. அடுத்தது பாதாம். பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹாப்பி பிஸ்கெட்லேருந்து கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்மளோட கேக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி குக்கிங்கில் ஹாப்பி பிஸ்கெட் வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், மாஸ்க் போட்டுட்டு போங்க, சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ.